அது உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்க அந்த டிஜிட்டல்ல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருப்பீங்க. அதனால வெளியே வர முடியாது. பட் உங்களுடைய திங்கிங் அதுக்குள்ளே இருந்துட்டு இதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா நீங்க ஐசோலேட் ஆகிடுவீங்க, தனிமைப்படுத்தப்படுவீங்க. அதனால உங்களுடைய ஹெல்த்ல வந்து இது இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் ஹெல்த் நாங்க என்ன சொன்னோம்னா டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்றோம். இதுக்கு என்னுடைய நிறுவனம் வந்து எம்எஸ்சி லைஃப் லைன் ஃபவுண்டேஷன் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம். சரியா? இதெல்லாம் வந்து சிம்பிளான விஷயம் கிடையாது. மினிமம் 3 வந்து கொஞ்சம் கலக்கணும். ஏன்னா எல்லா போதையை விட இது மோசமான போதை. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாணவர்கள் வந்தாலே என்ன நினைச்சாங்கன்னா காலேஜ் போனா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய எஜுகேஷனை டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறதே கஷ்டமா இருக்குது, எனக்கு படிக்கிறதே பிடிக்கல, படிக்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குன்னா அது நாங்க என்ன சொல்றோம்னா டிஸ்லெக்ஸியான கேட்டகரியில வகைப்படுத்தோம். உங்களுக்கு படிக்க பிடிக்காது, புக்கை திறந்தாலே தூக்கம் வந்துடும், புக்கை பார்த்தாலே இரிட்டேஷன் ஆகும், அது வந்து எப்படா தப்பிச்சு போடாத ஒரு ஃபீலிங் இருக்காது. இது டிஸ்லெக்ஸியா. இது வந்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த். இதனுடைய அடுத்த விஷயம் என்னன்னா உங்களுக்கு யாராவது படிக்க சொன்னா அவங்க மேல கோபம் வரும், அவங்க என்ன பிடிக்காது. உங்களுக்கு யார் பிடிக்கும்னா உங்களுக்கு அந்த மாதிரி யார் பேசுறாங்களோ உங்களை வந்து மோட்டிவேஷன் பேர்ல வந்து புகழ்ந்து பேசுறது மட்டும் தான் பிடிக்கும். ஸோ இது நாங்கள் என்ன சொன்னா டாக்ஸிக் மோட்டிவேஷன் சொல்றோம். ஒருத்தர் கெட்டு போறாரு தெரிஞ்சோம், அந்த கெட்டு போறதை வந்து திருத்தாம அவருக்கு நல்லா பேசினா அவர் நல்லா இருப்பாரு சொல்லிட்டு அவர் செய்யக்கூடிய செயலே வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கிறது டாக்ஸிக் மோட்டிவேஷன் லாங்குவேஜ் சொல்லுவோம். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு இந்த கேட்டகரியில இருக்குதா, உங்களால படிக்க முடியுதா? குறைந்தபட்சம் வந்து உங்களுடைய இந்த கல்லூரி பீரியட் தவிர உங்க வீட்டுல போய் மினிமம் 3 to 4 hours வந்து உங்களால படிக்க முடியுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இல்ல சார் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு உண்டான சரியான உதவி சிகிச்சை எடுத்தீங்கன்னா அதை விட் பண்ணலாம். இல்லைன்னா இது ஜெனடிக்கல் டிசார்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜெனடிக்கல் டிசார்டர் டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணும். அப்ப நீங்க வந்து உங்களுடைய கேரியர்ல வந்து சைக்கலாஜிக்கல் உடல் ரீதியான எப்படி ஹெல்த் இருக்குதோ அதே மாதிரி அறிவு ரீதியான ஹெல்த் தான் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் சொல்றோம். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குவாலிட்டி வந்து அதிகப்படும். அதுக்கு வந்து அதிகப்படியான பேருக்கு வந்து என்னன்னா படிக்க தெரியும் ஆனா சொல்ல தெரியாது. இது வந்து டைஃப்ரைசியல் சொல்றோம். இது வந்துச்சுன்னா நீங்க படிச்சிருக்கீங்க, யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. சோ இது வந்து நல்லதா அப்படின்னா நிச்சயமாக நல்லது. உங்களுடைய கேள்வி மூலமா தான் நீங்க ஒரு வேலைக்கு எடுக்கப்படுவீங்க. வேலைக்கு எடுத்த பின்னாடி அவங்க சொல்லக்கூடியதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த டைஃப்ரைசியல் முக்கியமான விஷயம். நாங்கள் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய டாக்டர்கள் வந்து எங்களுடைய கன்சல்டேஷன் வருவாங்க. வந்த முன்னாடி சார் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல, அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு என்னால மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை நான் மாத்திரத்துக்கு வந்து 3 மந்த்ஸ் தேவைப்படும். அதாவது ஒரு செயலை வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்ய முடியாம அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சு பயங்கரமான ஒரு லாஸ் ஏற்படுத்திடுவாங்க. இப்போ இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க எப்படி வந்து உங்களுக்கு படிப்புல அக்கறை இல்லாம இருக்கோ உங்க ஸ்கூல்ல படிச்ச ஃபர்ஸ்ட் மார்க் மாணவர்கள் இருப்பாங்களா? இருக்காங்களா இல்லையா? அவங்க வந்து கிரீன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் அப்படியே மெடிக்கல் போகலாம். பட் மெடிக்கல் எப்படின்னா 100% இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், இதுதான் மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வந்து அவர் ஸ்டடீஸ்ல வந்து நல்லா வந்து இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அவங்க தான் உங்களுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் வர போறாங்க. அப்ப உங்க டிசைன் பிரிச்சு பாருங்க. அதனால உங்களுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வழிகாட்டு எடுத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நிறைய பேருக்கு வந்து எழுதுறது பிடிக்காது. நாங்க நிறைய பார்க்கிறோம், எழுதுறது பிடிக்க மாட்டேங்குது. சோ அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அது டைகிராஃபின்னு சொல்லுவோம், எழுத்து ரீதியான பிரச்சனை. அது வந்து ஒரு எழுதணும்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஒன்று எழுதணும்னா பிபிசி ரிசர்ச் படி 56 வகையான மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். நீங்க எழுதுறது வந்து விசுவலா பார்த்து அது விசுவலா உள்ள போய் அதாவது கண் வாயில பார்க்கக்கூடியது வந்து மூளைக்குள்ள போய் அது எகைன் வந்து மைண்ட்ல டிரான்ஸ்கிரிப் ஆகி
உங்கள் ஆக்டிவிட்டி வரும்போது தடையாயிடுச்சுன்னா உங்களால் எழுத முடியாது. நியூரோ கண்ட்ரினா மாறிடும். இதுவரை நீங்க எழுதுறது வந்து கஷ்டப்பட்டிருக்கலாம், எழுத பிடிக்காம இருக்கலாம். பட் இது வந்து டைப் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதை சரியான முறையில் எழுதிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எந்த ஒர்க் கொடுத்தாலும் எழுத பிடிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாதாரண வந்து லிட்ரேச்சர் மாதிரி கிடையாது. இன்ஜினியரிங் வந்து டிராயிங் இருக்கு. டிராயிங் ஆல்சோ லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியர். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு படிக்க தெரியும், ரீட் பண்ண தெரியும், தென் ரீட் பண்ண வந்து ரைட் பண்ண தெரியும். இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் எடுத்து தான் வரும். அப்ப இனிமேல் வந்து உங்களுடைய கரியர்ல வந்து எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க ஸ்டடி பண்ணிட்டு அதுக்குமான வழிகாட்டு எடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதற்கடுத்து நாங்க நிறைய மீடியா துறையில் இருக்கிறதுனால எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மீடியா சைக்காலஜி கார்பரேஷன் வச்சிருக்கோம். அதன் மூலம் நாங்கள் கண்டிப்பா உண்மை என்னச்சுன்னா மீடியாவில் வந்து ஒரு 5 வருஷம் தான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் மீடியா. அதனால நீங்க அதை பார்த்துட்டு இந்த படிப்பை வந்து விட வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ஒரு ஃபேண்டசி பீரியட், ஃபேண்டசி ஃபீல்ட். அந்த ஃபேண்டசி ஃபீல்ட்ல அந்த ஃபேண்டசி ஃபீல்ட்ல மட்டும் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி தோன்றிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து பர்மனண்டா இருப்பாங்க. சோ இதை நீங்க மாத்திக்கிறது இன்னும் எடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய பாரம்பரியம் மாறும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறணும்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே விஷயம்னா இந்த சைக்கலாஜிக்கல் ஹெல்ப். உங்களால வந்து ஒரு கையை அசைக்க முடியுது, உங்களுக்கு தேவையானது நடக்க முடியுதுன்னா அது வந்து பிசியோலாஜிக்கல் ஹெல்ப். உடல் இயக்கம்ங்கிறது உங்க உடம்பு வந்து இயங்கி ஒரு பொருள் எடுக்கிறது, ஒரு இடத்துக்கு போறது, இது வந்து உடல் இயக்கம். மன இயக்கம்னா நீங்க எதை படிக்கிறீங்களோ எதை செய்யறீங்களோ அது பின்னாடி ஒரு ஃபியூச்சர் யூஸ் ஆகும். இது வந்து மன இயக்கம். டைனமிக்ஸ் சொல்லுவோம், மைண்ட் டைனமிக்ஸ், சைக்காலஜிக்கல் டைனமிக்ஸ் நான் சொல்லுவோம். இதுல வந்து தடை ஏற்பட்டதுன்னா உடல்ல தடை ஏற்பட்டா உடல் குணம் ஹேண்டிகேப். அதே மாதிரி உங்க அறிவுல தடை ஏற்பட்டா அது நாலேஜ் ஹேண்டிகேப். அது இன்னும் சொல்லணும்னா சைக்காலஜிக்கல் ஹேண்டிகேப். உங்களால வந்து எதையும் படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடியாது. உங்க மனசு வந்து மனசுங்கிறத விட நாங்க இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்த்தா என்னன்னா அறிவே மனம். உங்களுடைய அறிவு வந்து கவர்ச்சியின் பக்கம் போயிட்டே இருக்கும். அதாவது என்ஜாய் பண்ணுங்கிற பேர்ல வந்து உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? இது யாருக்கு லாஸ்னா உங்களுக்கு லாஸே கிடையாது, உங்க பேரண்ட்க்கு தான் லாஸ். உங்க பேரண்ட்க்கு தான் இது லாஸ். அதே மாதிரி உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் லாஸ். அப்ப நீங்க இந்த உங்க உங்களுடைய பேரண்ட் சார்பா உங்க பேரண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வளர்ந்துட்டீங்க. இது வந்து உங்க பாரம்பரியத்தை வளர்த்துவதற்கு நீங்க இன்னும் கடினமா முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி வந்து சிம்பிளா என்டர்டைன்மெண்டா இருக்காது, இருக்கக்கூடாது, அது எம்ப்ளாய்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனாலதான் எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கூப்பிடுறாங்க. நாங்க சாதாரணமா வந்து எங்களுடைய கன்சல்டேஷன் சார்ஜ்லாம் சிம்பிள் கிடையாது. நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஏன் வரணும்னா அரசு நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு பார்க்க முடியும். இந்த உலகத்தில் வந்து அறிவுக்கான முதலீடு ஜாஸ்தி, அறிவு பெற்றுக்கொள்வதற்கான முதலீடு ஜாஸ்தி. அப்ப நீங்க இப்படி இருக்கிற வந்து உங்களுடைய நிறுவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுனா உங்களுடைய வளர்ச்சிக்காக தான். அப்போ உங்களுடைய வளர்ச்சியை நீங்க அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அதிகமா வந்து வித்ராவல் சிஸ்டம் சொல்லுவோம். ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அடிக்கடி வந்து தன்னோட கோபம் பண்ண முடியுங்கன்னா அது வந்து வெளியில போய் 2 நாள் லீவ் 3 நாள் லீவ் விட்டு எங்கேயும் வர்றது. இந்த மெக்கானிசம் இருந்ததுன்னா உங்களுடைய வளர்ச்சியினுடைய உங்களுடைய குடும்ப வளர்ச்சி வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியதுன்னா இந்த 3 வருஷமும் உங்களால வந்து இதற்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கவனிச்சுங்க. அப்படி இருந்தால் இன்னொரு 5 வருஷத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் லைஃப் ஸ்டைல் மாறும். இல்லைன்னா இது உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி, இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் உங்களை வந்து எங்கேயுமே வெளியில விடவே விடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல டாப் கிளாஸ்ல வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணவங்களுக்கே வந்து 30,000 சேலரி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சு. அப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி இருந்ததுன்னா அதை விட அதிகமான சம்பளம் வாங்க முடியும். அதுக்கு உங்களுக்கு 3 வருஷங்கிறது வந்து இன்குபேஷன் பீரியட். உங்களுடைய கல்வி அடையாத பீரியடா நீங்க நினைச்சு இப்பொழுது படிக்க ஆரம்பிங்க. ஒண்ணு, படிக்கிறப்ப வந்து எத்தனை தலைவலி வந்துருக்கு படிக்கிறப்ப எனக்கு தலைவலி வச்சா தெரியும். யாரையும் பார்க்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுங்க. எவ்வளவு தூரம் பேசுறீங்களோ உங்களுடைய ஆட்டோமேஷனா பேச்சு வந்து தேவையில்லாம பேச்சு சொன்னா அது உங்களுக்கு சார்ந்த ஒரு பிரச்சனை. ஸோ இந்த படிப்பு வந்து உங்களால நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, வரக்கூடிய ஹெட்டேக்.
செகண்டரியா வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாத போது நிறைய காரணங்கள் இருக்கும். ஒன்று வந்து உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் சொல்லக்கூடிய சைக்காலஜி காம்பனன்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால வந்து எதையுமே பார்த்துட்டே இருக்க முடியாது, தவிர உங்க மைண்ட் ரீட் ஆகாது, உங்க மைண்டுக்குள்ள ரீட் உள்ள போகாது. ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சு உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய தகுதியை உயர்த்தக்கூடியது, உங்களுடைய குடும்ப தகுதியை உயர்த்தக்கூடியது. அதை நீங்க புரிஞ்சு ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்றேன். எங்கிட்ட வந்து ஒரு 25-30 வயசு சொல்றேன், சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு என்ன செய்ய தெரியல, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். எங்களுடைய நிறுவனத்தில் வந்து எல்லாமே கன்சல்டேஷன் ஃபீஸ் தான். நான் சொல்லிட்டோம், நீங்க இதுக்கு நாங்கள் கம்மி பண்ண மாட்டோம், நீங்க வந்து கன்சல்டேஷன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன சொன்னாருன்னா, என்னுடைய மனசுல வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் மனசுல அழுதுகிட்டே இருக்குது, அந்த குற்ற உணர்வு தாங்க முடியல அப்படின்னாரு. நான் உங்களுக்கு சிம்பிளா இதை வந்து 2 நிமிஷம் சொல்லிடுறேன். பட் இதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய நிகழ்வுகளை மறந்துருப்பாங்க. அந்த குற்ற உணர்வை அவங்களுக்கு ஊதிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, இவங்க வந்து இவங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, பெரிய ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வந்து செலவு பண்றாங்க. கடைசியா வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 5,000 பத்தல. இதுக்கு முன்னாடி பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணது கூட வந்து முழுமையா அவர் வந்து கியூர் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர். ரெண்டாவது கொரோனாலஜிக்கல் டிசீஸ் உடைய அதிகமானதுனால அவர் வந்து இந்த சமயத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லா மருத்துவ உதவிகளும் செஞ்சு அவங்களால முடியாது டிஸ்சார்ஜ் பண்ணி சொன்னாங்க. ஒரு 5,000 பத்தல. இவர் என்ன செய்யறாரு, நிறைய தன்னுடைய நண்பர்கள்ட்ட போய் பணம் கேட்கிறாரு. அவங்க யாருமே பணத்தை கொடுக்கவே இல்லை, பணம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு சிலர் வந்து இவரை பார்த்துட்டே தவிர்த்துட்டாங்க. இந்த சமயத்துல தான் இவருக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வாகுது. எப்படி குற்ற உணர்வாகுதுன்னா, இது அப்படியே ரீகால் பண்ணி போயிட்டாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜில் படிக்கிறாரு. படிக்கிறப்ப வந்து என்னுடைய அப்பா வந்து நல்ல வசதி, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ வந்து பணத்தை எடுத்துட்டு போய் இந்த பார்ட்டி அது பெரிய கோயம்புத்தூர் பெரிய ஹோட்டல் போய் ஜாலியா இருக்காரு, பர்த்டே பார்ட்டி. அப்போ வந்து ஹோட்டல்ல வந்து அந்த கலாச்சாரத்தில் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடினா பில் அதிகமா இருந்ததுன்னா ஒரு பட்டு துணி போட்டு அந்த பட்டு துணியில பில்லை கொண்டு மேலே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து பெரிய ஹோட்டல்ல இருக்க ஒரு கலாச்சாரம். இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சமயத்தில் அந்த 5,000 அந்த பில்லு, அந்த 5,000 தூக்கி வீசி இருக்காரு. அதை கொண்டு வந்து ஒரு 3 பேர் அடிச்சு அது மேல விழுது. உடனே அவர் கேட்கிறாரு, இந்த 5,000 ரூபாய் தூக்கி வீசுற, இந்த 5,000 ரூபாய் இல்லாம எப்படி கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னபடி இவங்க சங்கடப்படாது, என்ன எங்களை பற்றி சொல்றீங்க, நல்ல கஷ்டம் இல்லை, இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டல் நிர்வாகம் சரி பண்ணி அனுப்பிச்சு. இதுதான் இப்போ இந்த 5,000 எங்க அப்பாவுக்கு சொல்லி ஊரே சுற்றி அடையும் போதுதான் இதுக்கு சுருட்டு இருக்குது அப்படின்னு செஞ்சு தவறு. நல்லா ஞாபகம், இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி திரைப்படத்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவு இருந்தாங்க, இன்னைக்கு ஜீரோ. அதனால உழைப்பு மட்டும்தான் உங்களை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அந்த உழைப்பு வந்து யாரோ வந்து கொடுப்பாங்க, யாரோ வந்து மறைவு போய்க்கலாம், ரெக்கக்னேஷன் போய்க்கலாம் அப்படிங்கிற இந்த காலத்தில் இல்லவே இல்லை. ஸோ உங்களுடைய உதவி உழைப்பு தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதுக்குள்ள வாய்ப்புனா நீங்க ஒரு நல்ல நிறுவனத்தோடு உங்களுடைய கேரியர் டெவலப் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு வந்து இதை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை வந்து ஃபேன்சியா மாத்துறதுக்கு, உங்களை கஸ்டமரா மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு எல்லாம் வீடியோ ஒர்க் பண்ணிருக்கு. அப்ப வந்து நீங்க யார் கன்சியூமரா மாறீங்களா இல்ல உங்களை டெவலப் பண்றீங்களாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். யாருமே எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. அதனாலதான் நீங்க அட்வைஸ் வாங்கணும்னா எவ்வளவு பேர் ஃபீ, சும்மா யாருமே அட்வைஸ் பண்ணவே மாட்டாங்க. மெடிக்கல் கன்சல்டேஷன், அந்த பேர் கன்சல்டேஷன். உங்களுடைய கரியர் கன்சல்டேஷனா இல்ல டிஜிட்டல் அடிஷன் ஆகிட்டீங்களா, இதெல்லாம் உங்களை கொண்டு வந்து உங்களை நார்மல் பண்றது இவங்க பேர் ஃபீ. அதனால இன்றைய வந்து உங்களுடைய இந்த படிப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய நாலேஜ் வந்து அதிகப்படுத்தி, இதெல்லாம் நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம், ஈஸியா எழுத முடியாது. அது நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்க பேரண்ட் இன்னைக்கு நீங்க ஏமாத்தலாம், பட் உங்களுக்கு ஏமாத்தவே முடியாது. அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுங்க, டிஜிட்டலா நீங்க எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ இது ஸ்டோர்ட் இன் கிளவுட் டேட்டா. நீங்க வந்து
செய்யக்கூடிய டிஜிட்டல் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே 3 வருஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையா மாறும். மேடம் இந்த கேஸ்ல சொல்லுவாங்க 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய இஷ்யூ மாதிரி அதை மாத்திக்கலாம். நீங்க டிஜிட்டலா என்னென்ன செய்றீங்களோ அது எங்கேயுமே டெலிட் ஆகவே ஆகாது, எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நீங்க செல்போன் நம்பர் மாத்திக்கலாம், எதை மாத்தினாலும் சரி, யூ ஆர் லிங்க்டு வித் many more digital information. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத தகவலை தெரிஞ்சுக்கிறது டிஜிட்டல் ஓவர்லோட், டிஜிட்டல் ஓவர் இன்ஃபர்மேஷன். இது எப்படி ஹெல்த் பாதிக்கும்னா, இது அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், தூக்கமின்மை வரும், ஸ்லீப்பிங் ப்ராப்ளம். எங்கிட்ட 8th படிக்கிற ஸ்டூடெண்ட் வராங்க, என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க நிறைய இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கதையா தான் தெரியும். அது பாதிச்சா மட்டும்தான் அதுக்குண்டான செலவு செய்ய முடியும். எங்களுடைய வெப்சைட்ல நாங்கள் போட்டிருக்கோம் 3 வகையான அடிக்ஷன் இருக்கு. இந்த 3 வகையான அடிக்ஷனுக்கு எங்களுடைய நிறுவனம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு போட்டிருக்கேன் வெப்சைட்ல. ஒன்று சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் சொல்லக்கூடிய ட்ரக் ரிலேட்டடானது, மது போதை, இந்த மாதிரி அடிக்ஷன்களுக்கு அடிக்ஷன் ஆயிடும். இந்த அடிக்ஷன் உங்களுக்கு வெளிப்படையா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்க வீட்டுல எதிர்ப்பாங்க. ஆனா இந்த 2 அடிக்ஷன் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா டிஜிட்டல் அடிக்ஷன். இது உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கோ இதுதான் பையன் படிச்சுட்டு நினைச்சுவாங்க. இது டிஜிட்டல் அடிக்ஷன். அதுக்கடுத்து ஒன்று இருக்குது, அது என்னன்னா லவ் அடிக்ஷன். இல்ல செய்யறது பாத்தீங்க, இந்த லவ் விஷயத்துல போயிட்டீங்கன்னா உங்களுடைய கேரியர் சுத்தமா முடிஞ்சிடும். நீங்க அதிக லெவல்ல பாதிப்பு வந்ததுன்னா இந்த 2வது விஷயத்துக்கு வரலாம்.